யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சவுந்தரராஜன். ஆரணி அதிமுக பேரூர் கழக செயலாளர் ஏஎம் தயாளன் அவர்கள் தலைமையில் 26/4/2025 அன்று அதிமுக திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதி ஆரணியில் பொதுமக்களிடம் 2026ஆம் ஆண்டில் நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தும் தற்போதைய திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டம், பல்வேறு துறைகளில் ஊழல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் கூடிய துண்டு பிரசுரத்தை பொதுமக்களிடம் வழங்கப்பட்டன. அதிமுக அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் அதிமுக கழக செய்தி தொடர்பாளரும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான சி பொன்னையன் அவர்களும் அதிமுக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திருநியம் பி பலராமன் அவர்களும் ஆரணிக்கு வருகை தந்து பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆரணி பேரூர் கழக செயலாளர் ஏஎம் தயாளன் அவர்கள் தலைமையில் தற்போதைய திமுக ஆட்சியை அகற்றி வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழகத்தில் மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து ஊழல் இல்லாமல், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டம் இல்லாமல், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட, பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை பெற்றிட அனைவரும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்கும்படி இது தொடர்பான துண்டு பிரசுரங்களையும் பொதுமக்களிடம் வழங்கினர். அது சமயம் அதிமுக ஆரணி பேரூர் கழகம் மற்றும் பிற அணி செயலாளர்கள், நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள், பெண்கள் மற்றும் தாய்மார்கள் திரளாக கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். ஆரணி காவல் நிலையம் அருகே இருந்து துவங்கப்பட்டு பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டு சிவன் கோயில் வரை சென்று பின்னர் அங்கு திண்ணை பிரச்சாரமும் நடைபெற்றது. அது சமயம் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி அப்பகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் அதிமுக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பொன்னேரி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திருநியம் பி பலராமன் அவர்கள் தலைமையில் ஆரணி பேரூர் கழக செயலாளர் ஏஎம் தயாளன் அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் காங்கிரஸ் பிரமுகர். அது சமயம் வருகை தந்து சிறப்பு அழைப்பாளர் முன்னாள் அமைச்சர் சி பொன்னையன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்ட நபருக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். ஆட்சி பார்த்து போனோம். விலைவாசி எல்லாம் கட்டுப்பாட்டு வரணும்னா அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும். இங்க பாருங்க ஐயா, இங்க பாருங்க 26க்கு ரெட்டை ஓட்டு போட்டுருங்க. ஆமா, ஓகே. எல்லாம் போகிறீங்க. ஓடியா ஓடியா மாற்றி போட்டுரு. நீங்க ஊருக்கு முதல்ல நீங்க தான் பஸ் தெரியுங்களா? பஸ் ஆமா எடப்பாடி ஆட்சி விட்டது. எடப்பாடி மீண்டும்
அப்படி போயிடுங்க. அடுத்த வாக்காளர் ஹேண்ட் பிக் கொடுத்துருக்கோண்ணா. சொல்லிக்கோண்ணா. எல்லாம் நீங்க வந்து ஐயா முன்னாள் அமைச்சர் பொன்னையா எடப்பாடி உங்களுக்கு லாபம் கிடைக்கணும்னா விலைவாசியை குறைக்கிற எடப்பாடி ரெட்டை இலை ஆட்சி வரும். வீட்டு வரி குறையும், சொத்து வரி குறையும், நாளைக்கு தங்கம் கிடைக்கும், பால் விலை குறையும். எடப்பாடி ஆட்சியில் இதெல்லாம் குறைஞ்சிருந்தது. இப்போ கூடிய ஆட்சியில் எல்லாம் 4 மடங்கு 5 மடங்கு ஏறி மக்கள் கஷ்டப்படுவாங்க. எடப்பாடி முதலமைச்சராக வரணும். உங்கள் ஆசீர்வாதம் உங்களோட இருக்கிற மகளிருக்கும் சொல்லுங்க, அவங்களுக்கும் சொல்லுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கத்தை. ஆரணி பகுதிக்கு கழக முன்னோடி ஐயா அவர்களும் மாவட்ட கழக செயலாளர்களும் உடன் முந்தைய பொறுப்பாளர்களும் வந்திருக்கிற நோக்கம் அம்மா பேரவை சார்பாக இன்று பிரச்சாரம் செய்வதற்காக நம்முடைய சாதனைகளை எடுத்துச் சொல்வதற்காக வந்திருக்கிறார்கள். எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கு இணங்க கழகத்தின் சார்பாக இன்று ஆரணியில் தென்னை பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காக வந்திருக்கிற கழக முன்னோடி அத்துணை பேரையும் பேரூர் கழகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நிகழ்ச்சியை மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திருநியம் பரநாமன் அவர்களை தலைமை தாங்கி நடத்தி தருமாறு பேரூர் கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தயாளன் அவர்கள் தற்போது பேசுகிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி அம்மா அவருடைய வழித்தோட்டர் அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையேற்று அண்ணன் மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் ஐயா அவர்களும் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திடீர் படம் அவர்களும் இந்த ஆரம்பித்திலிருந்து தென்னை பிரச்சாரம் செய்வதற்கு ஆணையிட்டபடியால் அவர்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லும் ஆலோசனை கேட்டு வரும் தேர்தலில் நம் கழகத்தை விரிவாக செய்ய எல்லோரும் பாடுபட வேண்டும் என்று 22 ஏழைகளின் பங்காளர் வாசகு தம்பி பலராமன் அவர்கள் கருத்துரை வழங்குவார். மறைந்த மறையாமலும்
எல்லோருடைய இல்லங்களும் உள்ளங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வங்கக்கடலோரம் நீங்காத துயில் கொண்டிருக்கின்ற தங்கத் தலைவர் பொன்மனச்சம்மல், புரட்சித் தலைவர், வாரி வாரி கொடுத்த வள்ளல், கடையேழு வள்ளலுக்கெல்லாம் வள்ளலாக திகழ்ந்த பரங்கிமலை பாரி வள்ளல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வணங்கி நம்மை எல்லாம் ஆளாக்கிய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு இதய தெய்வம், கழகத்தின் காவல் தெய்வமாக விளங்கிய தாய்மார்கள் என்ற உள்ளங்களை தொட்டு கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவர் அம்மாவை வணங்கி நம்மை இன்றைக்கு 4 ஆண்டு காலம் தமிழகத்தை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் மக்கள் மனதில் இன்றைக்கும் முதல்வராக வருகின்ற 2026 மீண்டும் முதல்வராக வரக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்ற நம்முடைய கழகத்துடைய நிரந்தர பொதுச்செயலாளர், வருங்கால முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், புரட்சித் தமிழர், இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதர், நம்மள 2 கோடி தொண்டர்களை உள்ளங்கள் எல்லாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கழகத்தை கட்டி காத்து வருகின்ற காவல் தெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியுடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு நம்முடைய திண்ணை பிரச்சாரத்தை திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் பொன்னேரி தொகுதிக்கு உட்பட்ட ஆரணி பேரூர் கழகத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்கு வருகை தந்து உங்களிடையே இறுதியாக கருத்துரை வழங்க வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கழகத்துடைய முன்னோடி, அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய செயலாளர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்தில் பல்வேறு துறைகளில் அமைச்சராக பொறுப்பேற்றவர். குறிப்பாக சட்டத்துறையில் 15 ஆண்டு காலமாக அமைச்சராக இருந்தவர், கல்வித்துறையில் இருந்தவர், அதேபோன்று போக்குவரத்து துறையில் அமைச்சராக இருந்தவர். இவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் ஆரணி, சின்னம்பேடு, நம்முடைய பொன்னேரி தொகுதிக்கு உட்பட்ட இடங்களுக்கெல்லாம் பேருந்தை இயக்கிய பெருமை அண்ணனை சாரும். சட்டத்துறை மட்டுமல்லால் தொழில்துறை, கூட்டுறவுத்துறை, அனைத்து துறையிலும் சிறப்பான முறையில் பணியாற்றி புரட்சித் தலைவர் அம்மாவுடைய, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய இதயத்தில் இடம்பெற்றவரும், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய இதயத்தில் இடம்பெற்றவரும், இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியாருடைய இதயத்தில் இடம்பெற்று அண்ணன் எடப்பாடியுடைய போர்படி தளபதியாக வருகை தந்து 2 மாத காலமாக நம்முடைய திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தில் பூத் கமிட்டி அமைக்கின்ற பணியில் இரவு பகல் பாராமல் தன்னை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு வெயில் என்றும் பாராமல் எல்லா நேரத்திலும் முழுமையாக பயன்படுத்தி உங்களை எல்லாம் சந்தித்து இன்றைக்கு திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய கழகத்துடைய முன்னோடியும் புரட்சித் தலைவரால் அடையாளம் காட்டப்பட்ட ஐயா அவர்கள், முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு பொன்னையா அவர்களை வருக வருக என்று வடக்கு மாவட்ட சார்பிலும் நம்முடைய பொன்னேரி தொகுதி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட ஆரணி பேரூர் சார்பிலும் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னவுடனே சிறப்பான நிகழ்ச்சியை எப்பொழுதுமே ஆரணி என்றால் அது ஒரு தனி பெருமை உண்டு. எள்ளு என்றால் எண்ணெயாக கூட செயல்படக்கூடிய முதல்வர் தான் நம்முடைய ஆற்றல் மிகுந்த நம்முடைய நகர செயலாளர் ஆரணி தயாளன் அவர்கள். அவரோடு இணைந்து செயல்படுகின்ற நம்முடைய சீனிவாசன், அதே ஒன்றிய கழகத்துடைய துணை செயலாளராக வருகை தந்திருக்கின்ற பாசமிகு சகோதரர் நம்முடைய ஜெகநாதபுரம் சம்பத் உள்பட 15-18 வார்டுகளில் இருந்து வருகை தந்திருக்கின்ற கழகத்துடைய முன்னோடிகளுக்கும் திரளாக கூடியிருக்கின்ற நம்முடைய திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கின்ற தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் முதலாவதாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் இன்னும் ஒரு 10 மாத காலம்தான் இருக்கிறது. இதே ஆண்டு அடுத்த 25ஆம் தேதிக்குள் தேர்தல் நடந்து முடிந்துவிடும். நாம் அனைவரும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக்கி இந்த தொகுதியை வெற்றியடை செய்தால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராவது உறுதி. ஏனென்றால் இது வெற்றி வாய்ப்பு தேடித்தந்த தொகுதி. 236 தொகுதியில் இருந்தாலும் முதல் தொகுதியாக இருக்கிற கும்மிடிப்பூண்டி, 2வது தொகுதியாக இருக்கின்ற நம்முடைய பொன்னேரியும், இரண்டும் ஏற்றலை போன்ற தொகுதியாக இருக்கின்ற காரணத்தால் தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும். எப்பொழுதுமே புரட்சித் தலைவர் ஐயா புரட்சித் தலைவரோடு இருந்தவர். 1972 எப்போது ஏற்று வழங்கப்பட்டதோ அன்றைய நாளிலிருந்து ஐயா புரட்சித் தலைவரோடு பணியாற்றியவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை நேரில் தினந்தோறும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர். அவர் அமைச்சரவையில் பல்வேறு துறை அமைச்சராக இருந்த காரணத்தால் தான் இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்திற்கு, நம்முடைய பகுதிக்கு தேர்தல் பொறுப்பாளராக, பூத் கமிட்டி பொறுப்பாளராக வருகை தந்து சிறப்பான முறையில் பணியை மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் இந்த ஆரணி என்பது அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துடைய எஃகு கோட்டை. இந்த எஃகு கோட்டையில் யாராலும் ஓட்டையே போட முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் நாங்கள் சும்மா சொன்னோம், நாங்கள் வரோம் தயாளன் சீரன்னு சொன்னோம். இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்காங்களா அந்த ஆரணி. அதுதான் ஆரணி கூட்ட பெருமை.
அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் தாய்மார்கள் எப்பொழுதுமே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் எம்ஜிஆர் காலத்திலும் 1000 பேர் வர சொன்னால் 5000 பேர் வரக்கூடிய தாய்மார்கள் தான் நம்முடைய ஆரணி இருக்கின்ற தாய்மார்கள். அந்த அளவிற்கு நீங்கள் தலைவர்கள் மேல் அக்கறை கொண்ட காரணத்தால், அண்ணன் எடப்பாடியார் மேல் அக்கறை கொண்ட காரணத்தால் தான் அண்ணன் எடப்பாடி அவர்களை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்குவதற்கு வருகின்ற 2026 முதலமைச்சர் ஆக்கியே தீரவண்ண எண்ணத்தில் நாம் செயல்பட வேண்டும். அதுக்காக தான் பூத் கமிட்டியை தினந்தோறும் காலையில் இருந்து தினந்தோறும் நாங்கள் பூத் கமிட்டி அமைக்கின்ற பணியை ஐயா அவர்கள் தலைமையில் மேற்கொண்டு வருகின்றோம். அதே போன்று நீங்களும் அதில் பங்கு கொண்டு வருகின்ற வாரத்தில் பூத் கமிட்டி என்ற பணியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதில் மிக சிறப்பான முறையில் செயலாற்றக்கூடிய ஆற்றுமன்ற நகர செயலாளர் நம்முடைய தயாளன் உட்பட சீனி உட்பட மற்ற கழகத்துடைய முன்னோடிகள் அனைவரும் சேர்ந்து நீங்கள் பணியாற்றி அதை செய்து தர வேண்டும் என்று உங்கள் பொறுப்பான் தொட்டு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை, இன்றைக்கு ஆளுகின்ற கட்சி பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியாக இன்றைக்கு முதலமைச்சர் இருக்கின்றார். அவர் செய்திருக்கின்ற காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. 50 ரூபாய்க்கு விற்ற பொருள் இன்னைக்கு 500 ரூபா விற்குது. 500 ரூபா கட்டின கரண்ட் பில்லு 5000 ரூபாய் கட்டுறீங்க. பால் விலை எல்லா விலைவாசியும் ஏற்றிட்டு மட்டும் இல்லாத சட்ட ஒழுங்கு கிடையாது. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குது. அதே போல் போதைப்பொருள், கஞ்சா, பாலியல் தொல்லை, இப்படி அநியாயமெல்லாம் நடக்கிற அந்த ஆட்சியை நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்பி மீண்டும் அண்ணன் எடப்பாடி அவர்களை 2026 புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை, இந்தியாவுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கு இங்கு இருக்கிற நீங்கள் தாய்மார்களாக நீங்கள் தான் ஒவ்வொரு வீட்டிலும் திண்ணை பிரச்சாரமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு திண்ணை பிரச்சாரத்தை மேற்கொண்டோம் என்றால் இதோடு போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் போயிட்டு அம்மா நமக்கு தாலி கொடுத்தாங்க, அம்மா ஆட்சிகளை அண்ணன் எடப்பாடியார் கொடுத்தாரு, அதே மாதிரி பசங்களுக்கு சைக்கிள் தந்தார், லேப்டாப் தந்தார், எல்லா திட்டங்களும் கொடுத்தாரு. இன்றைக்கி ஒரு திட்டம் கூட கிடையாது. இன்றைக்கி ஜீரோ ஆகி இருக்குது இந்த ஆட்சி. இந்த ஜீரோ ஆன ஆட்சியை மறுபடியும் ஹீரோ ஆக்கினால் அந்த ஹீரோ வரக்கூடிய வாய்ப்பு யார் இருக்குன்னா அந்த எடப்பாடியாரால் தான் முடியும். ஹீரோவாக இருக்கக்கூடியவர் எடப்பாடியார். இன்றைக்கி ஹீரோ ஆக்கியிருக்கின்ற ஆட்சி இந்த தீய சக்தி ஆட்சி. இதை விரட்டடிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நாம் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் இந்த பூத் கமிட்டி அமைக்கின்ற பணியை மேற்கொண்டு வருகின்றோம். அதில் 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை இருக்கிறது. அதற்கேற்ற போல் அதை அமைத்து தருவ வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்வோம். அது மட்டும் வாக்காளர் பட்டியலை சரி செய்ய வேண்டும். வாக்காளர் பட்டியலில் இருக்கின்ற பெயர், இப்போ அக்கா பேர் இருக்காங்கன்னா அக்கா பேர் இருக்குதா இல்லையான்னு அவங்க பேர் இப்போ தெரியாது. கிட்ட போகும்போது தான் தெரியும், இல்லைன்னு சொல்லுவான். ஏன்னா திமுககாரங்க திருடுற பழக்கம் உண்டு. திருடும் செய்வாங்க, பதிலும் செய்வாங்க. நமக்கு அந்த பழக்கமே கிடையாது. கடமை கண்ணிய கட்டுப்பாட்டோடு வாழ்றது யாருன்னா அதிமுக, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, எடப்பாடியார். இன்றைக்கு நம்ம கட்டுப்பாட்டோடு இருக்கின்ற காரணத்தால் தான் நாம் அனைத்தும் எவ்வளோ சுமைகள் வந்தாலும் தாங்கிக் கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம். அந்த சுமையை தாங்கிக் கொண்டு இருந்தாலும் மேலும் மேலும் அந்த சுமையை ஏற்றி கொண்டிருக்கின்ற ஆட்சி. 1000 ரூபாய் அவங்க தலையில் கட்டிட்டு மாதம் 1000 ரூபாய் அனுப்புறது சொல்லிவிட்டு, ஆனால் அது 5000 10,000 ரூபாய் கொள்ளடிக்கிற ஆட்சி தான் இந்த தீய சக்தி ஆட்சி. இந்த ஆட்சியை விரட்டடிக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்றாக திரண்டு இன்றைக்கு இருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் திண்ணை பிரச்சாரம் மூலமாக ஒவ்வொருடைய சகோதர சகோதரிகளுக்கும் அக்கா தங்கிகளுக்கும் உங்களுடைய இருக்கின்ற சொந்த மந்தங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லணும். நம்ம ஆட்சியில் இதெல்லாம் கொடுத்தாங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, அம்மாவுடைய நீண்ட நாள் கனவு நனவாகிய பாருங்கள். அது தாலிக்கு தங்கத்தை கொடுத்ததால மஞ்சா கையில் தாலி கட்டின காலம் போய் அம்மாவுடைய ஆட்சியில் தாலிக்கு தங்கத்தை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு சாரமாக ஆக்கி கொடுத்த பெருமை அண்ணன் எடப்பாடியார் சாரும் இருக்கின்ற இன்றைக்கி அவங்க திட்டமெல்லாம் மறைஞ்சு போட்டு சைக்கிள் இல்லை, தாலிக்கு தங்கம் இல்லை, அதே போல் ஆடு கிடையாது, மாடு கிடையாது, கோழி கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் நம்ம அள்ளி கொடுத்தோம். இன்னைக்கு கிள்ளி கொடுக்காத ஆட்சி செய்கின்ற ஆட்சி தான் இன்றைக்கு இருக்கின்ற இந்த தீயசக்தி ஆட்சி. இந்த தீயசக்தி ஆட்சியை விரட்டடிக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு ஐயா அவர்கள் இரவு பகல் மாறாமல் நம்முடைய தொகுதிக்கு, குறிப்பாக நம்முடைய திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் சூறாவளி சுற்றுப்பயணம் அப்படின்றது இதெல்லாம் சந்தித்து கொண்டிருக்கின்றார். வெறும் வருகின்ற அடுத்த வாரத்துக்கு மீண்டும் பூத் கமிட்டி அமைக்கின்ற பணியில் அதை சந்திக்க இருக்கின்றார். நீங்கள் இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியை வெளியேற்றி மீண்டும் அந்த எடப்பாடி ஆட்சியை அமைவதற்கு, இந்த சட்ட ஒழுங்கு சீர்கெட்ட ஆட்சி, பாலியல் தொல்லை கொடுக்கின்ற ஆட்சி, தினந்தோறும் பத்திரிகையை பார்த்தால் நீங்கள் கொலை கொள்ளையுள்ள ஆட்சியை வெளியேற்றி நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கனவு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கனவு நனவாகுவதற்கு உங்களுடைய முன்னாள் வாக்குகள் வருகின்ற 2024 இரட்டை சின்னத்தில் வாக்களிக்குவதற்கு தயாராகிவிட்டீர்கள். அதற்கு நாம் முன்னோட்டமாக இன்றைக்கு இந்த பணியில் மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த பணியில் மேற்கொண்டிருக்கின்ற நீங்கள் அனைவரும் சிறப்பான முறையில் செயலாற்றி என்னை 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக்கிய பெருமை
நம்முடைய ஆரணி பகுதித்தார். ஏனென்றால் 4000 இன்றைக்கு நான் முதல் 2006 13,000 வாக்கு வித்தியாசம் என்றால் அதில் 6,000 வாக்கு வித்தியாசம் நம்முடைய ஆரணியை தரும். ஒவ்வொரு முறையும் ஆரணி 4,000 5,000 என்ற வாக்கு வித்தியாசத்தில் 3வது முறையும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தான் இந்த தோல்வி அடைந்தது. காரணம் நம்முடைய இடம் கிடையாது, இப்போ வேறு இடத்த காரணங்கள் தான். அதனால் எப்பவுமே வெற்றியை தேடி தருகின்ற இடம்தான் நம்முடைய ஆரணி. அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் தாய்மார்களும் சரி, கழகத்துடைய முன்னோடிகளும் சரி, சிறப்பான முறையில் செயலாற்றி என்னை நீங்கள் வெற்றியடை செய்திருக்காக உங்கள் பொற்பாதம் தொட்டு வணங்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். வருகின்ற 2026 அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்குள்ள வாய்ப்பை நாம் அனைவரும் ஒன்று திரண்டு கூடி இங்கு இருக்கின்ற இந்த அனைத்து ஓட்டுகளும் நம்முடைய கிட்டத்தட்ட ஒரு 6,000 வாக்கு வித்தியாசத்தில் இந்த பகுதி மட்டும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும். ஆரணி இந்த 6,000 வாக்கு வித்தியாசம் இருந்தால் 40,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அண்ணன் எடப்பாடி வாய்ப்பு உருவாக்குகின்ற இடத்தை பிடிப்போம். அந்த அளவிற்கு நீங்கள் சிறப்பான ஒரு செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே கொடுக்கப்பட்டிருந்த துண்டு பிரசாரங்கள் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவிக்க வேண்டும். இந்த ஆட்சியுடைய அவலங்களை தெரிவிக்க வேண்டும். சட்ட ஒழுங்கு சீர்கட்ட ஆட்சியுடைய அவலங்களை சீரழிக்க வேண்டும். அதே போன்று பாலியல் தொல்லையை தெரிவிக்க வேண்டும். இன்றைக்கு விலைவாசி வரியை கட்டுப்படுத்தாத ஆட்சியை தெரிவிக்க வேண்டும். மின்சாரத்தை விலையை கட்டுப்படுத்த ஆட்சியை தெரிவித்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் படுகின்ற கஷ்டங்களை நீங்கள் மக்களுக்கு தெரிவித்தால்தான் மக்களுக்கு நம்ம இன்னும் நம்ம மேல் அக்கறை கொண்டு 2026 மீண்டும் முதலமைச்சராகிற வாய்ப்பை நம்மிடத்தில் நம்ம அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் வந்தால் அனைத்து திட்டங்களும் மறைக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அதற்கு முழுமையான முறையில் ஒத்துழைத்து இரட்டலைக்கு வாக்களித்து அதிகமான வாக்கு வித்தியாசம் வெற்றியடைகின்ற இடமாக நம்முடைய ஆரணி பகுதி விளங்குகின்ற காரணத்தால் மேலும் அதை மெருகூட்டுகின்ற வகையில் நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்று அண்ணன் அவர்களை கோட்டையில் உட்கார வைத்து அழகு பார்ப்பது நம்முடைய ஆரணி பகுதியில் மக்களுடைய தீய சக்தி ஆட்சியை வெளியேற்றி பொற்கால ஆட்சியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சி, அண்ணன் எடப்பாடி அவர்களை கோட்டையில் அமர வைத்திருக்கின்ற வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்ற நேரத்தில் கூறிக்கொண்டு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பாசமிகு சகோதரர் தயாளன் அவருக்கும் மற்றும் நம்முடைய சீனாஸ் உட்பட கழகத்துடைய முன்னோடிகளுக்கும் ஒன்றிய கழக பொதுச்செயலாளர் நம்முடைய அன்புக்குரிய நம்ம சம்பத் உட்பட இந்த 15 வார்டுகளில் வருகின்ற கழக முன்னோடிகளுக்கும் இந்த வாழ்த்துக்கு நன்றி கூறி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களுக்கும் பொறுப்பாக தொட்டு நன்றியை வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நீங்கள் கேட்டு அதன் பின்னால் உங்களுக்கு கேள்வியிலிருந்து அண்ணன் அவர்கள் தருவார்கள். என்னென்ன ஒரு இடத்துல டீ ஏற்பாடு பண்ணிடுங்க. கொடுத்து சிவத்த கரங்கள் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் வழித்தோன்றல் உறுப்பினர்களை அதிமுகவை சேர்ந்த பொன்மனச்செல்வி அம்மாவும் புரட்சித் தலைவர் வழியிலும் பொன்மனச்செல்வி அம்மா வழியிலும் கழகத்தை கட்டி காத்து ஏழைகளின் நலனை காத்து விலைவாசி உயராமல் பார்த்து 4.5 ஆண்டு காலம் ஆட்சியை நடத்துவது நம்ம எடப்பாடி. டெல்லியிலே ஆளுகிற ஆட்சியைச் சேர்ந்தவர்கள் டெல்லி மந்திரி ஒருத்தர் 4 பேர் பாராளுமன்றத்திலே பாராட்டினார். என்ன தெரியுமா, இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் ஆட்சி நடக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கின்ற எடப்பாடி பழனிசாமி தான் விலைவாசியை கத்தல் போக்கு கூட வச்சிருக்காரு. கரண்ட்டுக்கு உயராமல் பார்த்துக்கிறாரு. பால் விலையை குறைச்ச விலையில தர்றாரு. வீட்டு வரியும் உயர்த்தாமல் இருக்கார் எடப்பாடி. அதே போல சொத்து வரியும் உயர்த்தாமல் இருக்காரு எடப்பாடி. தாலிக்கு தந்த அம்மா தந்ததை தொடர்ந்து தந்துகிட்டு இருக்காரு. குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு மறைவிடம் தந்தார் அம்மா. அதை பார்த்தா எடப்பாடி. ஆனால் திமுக எல்லாத்தையும் தாய்மார்கள் வயிற்றில் அடிச்சுட்டாங்க. பால் விலையை உயர்த்திட்டாங்க. மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. உயர்த்திட்டாங்க. அநியாயம் உண்டான 15,000 சம்பளத்தை வாங்கிக்கிட்டு வருமானத்தை வச்சுக்கணும். 50,000 எடுத்தாலும் நம்ப முடியல. உதயசூரியன் ஆட்சியில் ஏழையில் பெரிய துன்பப்படுறாங்க. இந்த நிலையை எடப்பாடி
எடப்பாடி மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் மக்களுடைய எண்ணத்தை விரும்பி நீங்கள் இருக்கிறீர்கள். இப்போது உங்களுக்கு தெரியும், எல்லாமே ஏறி போச்சு. விலைவாசி தாங்க முடியாத விலைவாசியான வருமானம் ஏறி இருக்கா? இல்லை. எடப்பாடி ஆட்சியில் 15,000 ரூபாயில் குடும்பத்தை நடத்தணும்னு வீட்டு வரியை ஏற்றலை, சொத்து வரி ஏற்றலை, பால் விலையை ஏற்றலை, மின்சாரத்தை ஏற்றாம எடப்பாடி பார்த்துக்கிட்டார். ஆனால் வெளியே பாராட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு திமுக ஆட்சியில், உதயசூரியன் ஆட்சியில் கொள்ளையடிக்கிறாங்க. எதை பார்த்தாலும் கற்பழிப்பு, எதை பார்த்தாலும் கள்ளச்சாராயம், சாக்லேட்டில் போதை மருந்து கலந்து கடைகளில் விற்கிறாங்க. இதையெல்லாம் விநியோகம் பண்ணி பாதுகாத்து இந்த குற்றவாளிகளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது கருணாநிதி குடும்பம். உதயசூரியன் குடும்பம்னா இந்த போதைப் பொருள் சாக்லேட் எல்லாத்தையும் விற்கிறவங்க நடவடிக்கை எடுக்காமல் இந்த நாட்டில் அநியாயம் பண்ணுறாங்க. மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், ஒடுக்கம் கடுறாங்க. 10 நாள் சாக்லேட்டை கடையில் வாங்கி சாப்பிட்டுச்சுன்னா மூளை சிதறி போயிடுது, காமவெறி ஏறி போயிடுது. அவர்கள் கூட பிறந்த தங்கச்சி அக்கான்னு கூட பார்க்காம ஒடுக்கக்கேடில் ஈடுபட்டுறாங்க. இத்தகைய கொடுமைக்கெல்லாம் காரணம் உதயசூரியனுடைய தற்போதைய ஆட்சி. இந்த ஆட்சி அகன்றாதான் எடப்பாடி காலத்தில் இருந்த மாதிரி போதை சாக்லேட்டு வராது, கள்ளச்சாராயம் வராது, எல்லா தொல்லைகளும் வராது, கற்பழிப்பு வராது, கொலை வராது, கொள்ளை வராது என்று உள்துறைக்கு நாம் செயல்படணும். அதுக்கு என்ன பண்ணணும்? மக்களுக்கு அதை சொல்லணும். எடப்பாடி சொல்கிறாரு, ஆனால் பத்திரிகையில் போடுறதில்ல. எடப்பாடி சொல்கிறாரு, எல்லா விலைக்கு உதயசூரியன் ஆட்சியில் என்னென்ன புதுமை நடக்குதுன்னு சொல்கிறாரு. அம்மா ஆட்சியிலையும் எடப்பாடி ஆட்சியில் என்னென்ன ஏழைகளுக்கு நல்லது நடந்ததுன்னு சொல்கிறாரு. ஆனால் பத்திரிகையெல்லாம் உதயசூரியன் கண்ட்ரோலில், டிவிங்க தான் அவங்க கண்ட்ரோலில் நடுகிறாங்க. டிவிங்கெல்லாம் அப்படி சூரியனுடைய அந்த செய்திகளை போடாமல் விட்டா பத்திரிகைகளுக்கும் தொல்லை கொடுக்குறாங்க. அதே போல் அந்த டிவிக்களுக்கும் தொல்லை கொடுக்குறாங்க. இந்த கொடுமையிலிருந்து காக்க வேண்டும் என்றால் பத்திரிகை நமக்கு வேணும். எடப்பாடி பேசுகிற அற்புதமான பேச்செல்லாம் மக்களுக்கு போய் சேரணும். டிவிக்கள் வேணும். அது இல்லாத காரணத்தால், சூரியன் கையில் அதெல்லாம் சிக்கிக்கிட்ட காரணத்தால் என்ன தெரியுமா இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கார் எடப்பாடி? டிவிக்களாக அதே போல் பத்திரிகைகளாக செயல்பட வேண்டியது இந்த பூத் கமிட்டி மெம்பர்களும் கிளைக்கழக செயலாளர்களும் மகளிரும் பெரும்பான்மையாக மகளிரும் இளைஞர்களும் தான் இந்த பொறுப்பு கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் உங்களை எடப்பாடியார் அவர்கள் டிவிக்கெல்லாம்னா பெண்கள் தான், டிவிக்கள் சூரியன் பத்திரிகையில் தான் பெண்கள் தான் நிறுத்தரவாக செல்ல வேண்டும், திண்ணை பிரச்சாரம் செல்ல வேண்டும், மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். நாங்கள் கொடுக்குற நோட்டீஸை எல்லாம் கடை கிடைக்கெடுத்து கடைகள் மூலமாக மக்களை சென்றடைய வேண்டும். அப்படி நீங்களே டிவிக்களாக மாறி, நீங்களே பத்திரிகைகளாக மாறி திண்ணை பிரச்சாரத்தில் ஏற்பட்டு, சோர் விளம்பரத்தில் ஏற்பட்டு செயல்படுகிற போது எடப்பாடியாரனுடைய அற்புதமான திறமை மக்களுக்கு சென்று சேரும். 26 ஆட்சி கட்டிலுக்கு எடப்பாடியார் கட்டாயம் வந்து விடுவார். இல்லை, கொலை இல்லை, கொள்ளை இல்லை, விலைவாசி கட்டுக்கோப்புகள் இருக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள். அந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று பணியோடு கேட்டு இன்னொரு அற்புதத்தை செய்திருக்கிறார் எடப்பாடி. விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்குன்னு ஒரு அணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த மைய அரசோடு பதிவு பண்ணியிருக்கிறோம், உலக அளவிலே பதிவு பண்ணியிருக்கிறோம். அதில் பங்கேற்று பெண்களும் இளைஞர்களும் அதில் பங்கேற்று பரிசுகளை பெற்றால் அது கோலம் போடுறதாகவும் இருக்கலாம், குத்துச்சண்டையாகவும் இருக்கலாம், சடுகுடுவாக இருக்கலாம், டென்னிஸு, ஃபுட்பால், ஹாக்கி எதில் வேணாலும் நீங்கள் பங்கேற்கலாம். ஜெயிச்சு மெடல் வாங்கிட்டீங்கன்னா தங்க மெடலை எடப்பாடியால் தருகிறார், வெள்ளி மெடல் தருகிறார், பணப்பரிசு தருகிறார். அது மட்டுமல்ல, சர்டிஃபிகேட்டை தர்றாங்க, பதிவு செய்யப்பட்ட சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக இருந்தால் பேங்கில் வேலை கிடைக்கும், வெற்றி பெற்றவர்களாக இருந்தால் உங்களுக்கு அரசாங்க வேலையிலே முன்னுரிமை கிடைக்கும் என்ற அற்புதத்தை செய்திருக்கிற எடப்பாடியை நீங்கள் கைதட்டி வரவேற்று பாராட்டு. வந்து அந்த வடிவத்தை நாங்கள் தருகிறோம், பெற்றுக்கொள்ளுங்கள். அப்புறம் தான் தரோம்னா சரி. பல்லாண்டு வாழ்க, வெற்றி வாழ்த்துக்கள். எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குங்கள் என்று கேட்டு
அருமையாக செய்து நம்முடைய நல்ல பல கருத்துக்களை எடுத்துச் சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த பெரியவர் ஐயா அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் ஆரணி பேரூர் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அத்துணை பேருக்கும் பேரூர் கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இங்கே வந்திருக்கிற மீடியாக்காரர்கள் அவர்களுக்கும் நம் கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி இன்று முதல் நீங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க திணைப்பிரச்சாரத்தை நம்ம தொடங்கி செஞ்சு எடப்பாடியாரை 26இல் கண்டிப்பாக முதலமைச்சராக அரியணையில் அமர்த்துவோம் என்று கூறி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்துக்கும் பாருங்க. நிலவர பெண்ணில் நம்பிக்கையான நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ் பெரிய பாய்மார்க்கு வடமதுரை எண்ணகுப்பம் ரோடு. அனைத்து இசைகளும் கற்க சிறந்த இடம் வேப்பம்பட்டு AJ மியூசிக் அகாடமி அப்ரோ பார்மசி மேல்தளத்தில்.